விஜயனுடைய பேச்சு அன்னைக்கு புதுசா சொன்னது விச் அட்ராக்டட் மீ. திமுகவுடைய தோழமை கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள், காங்கிரஸ், எம்டிஎம்கே, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே கஜானா பெட்டி. என்ன சொன்னாரு? கல்லா பெட்டி. கல்லா பெட்டி அடிச்சார் பாருங்க ஒரு அடி. அதுதாங்க டேர்னிங் பாயிண்ட். மலைப்பாங்கான இடத்தில் பிரசவத்திற்கு ஆஸ்பத்திரி கட்டி தருவேன் என்று சொன்னதுக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும். அவரை முதலமைச்சருடைய பிறந்த நாள், அதுக்கு வாழ்த்து கூறுவார் ராகுல் காந்தி. கண்டிப்பாக சுகமான மழை வரக்கூடிய நிலைமையில் வரும். அப்படி வரக்கூடிய வந்ததுன்னா திமுக சாராய ஊழல் மூலமாகவும் போதைப் பொருள் ஊழல் மூலமாகவும் 10 ரூபாய் பாட்டில் பாலாஜி மூலமாக வரக்கூடிய சோதனையை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். திவாலாகிவிட்ட தமிழக அரசாங்கம். மு.க. ஸ்டாலினை மீண்டும் அரசாங்கத்திற்கு வந்தால், பழனிவேல் தியாகராஜன் நேற்று இந்தியா டுடே கான்பரன்ஸ்ல கூட சொல்றாரு, தங்கம் தென்னரசு சரியாவே பயிற்சி செய்ய முடியவில்லை என்பதை மறைமுகமாக சொல்லி காண்பித்தாரு. எப்ப பார்த்தாலும் பணங்க, யார பார்த்தாலும் பணங்க. அதனால அவங்க வீட்டு குடும்பத்தில் இன்ப நிதி, உதயநிதி, அந்த நிதி, இந்த நிதி, போன நிதி, இருக்கிற நிதி, அந்த நிதி பேர் வச்சுக்காங்க. மீதி பேரெல்லாம் பைத்துக்காரங்க. இவங்க தான் நல்லவங்களா? ராகுல் காந்தி ஒரு நாளான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிருக்க வேண்டியதான். ஏன் பேசாததுடைய காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க 5ஆம் தேதி வராங்கிறீங்க. 5ஆம் தேதி ஒண்ணு வேணும், ஒரே ஒரு சின்ன ஒரு போன் எடுத்து பேச வேண்டியதுதான். உங்களுக்கு மு.க. ஸ்டாலின் நம்பர் ராகுல் காந்தி கிட்ட இல்லையா? ராகுல் காந்தி நம்பர் மு.க. ஸ்டாலின் இல்லையா? தமிழ் வெற்றி கழகத்திற்கு 30% ஓட்டு இருக்குன்னு விஜய் சொல்றதுக்கிட்ட பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொன்னப்பறம் அது எஸ், we will go with them. நம்பர் 2 பேர் சேர்த்துட்டு 40 ஆயிடும். மீதி பேர் வந்தானா 5. இப்ப மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோவுடன் ஓப்பனாவே பேசியிருக்கார் ராகுல் காந்தி. அதை வைகோவே எங்கிட்ட பரிமாறி கொண்டது, அது வெளியில சொல்லக்கூடாது சிலதெல்லாம். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். உச்சநீதிமன்றம் எப்படி நீங்கள் நிர்வாகத்தை இவ்வளோ கடனில் இருக்கும்போது 5000 rupees கொடுக்குறீங்க, இந்த மாதிரி இலவசங்கள்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படி அது இவ்வளோ கடன் போகும்போது இவ்வளோ 10,000 ரூபாயே கொடுத்தா கூட எப்படி நிர்வாகத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுதலை. எப்படி இந்த 10,000 பாசிபிள் அப்படின்னு இபிஎஸ் சொல்கிறாங்க? ஒன்று, ஸ்டாலினால் நோட் அடிக்க முடியாது. 100 ரூபா நோட்டோ 500 ரூபா நோட்டோ 2000 ரூபா கிடையாது. வெறும் 500 ரூபா நோட்டு அடிக்க முடியாது, பிரிண்ட் பண்ண முடியாது. அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஆனால் சாராய ஊழல் மூலமாகவும் போதைப் பொருள் ஊழல் மூலமாகவும் 10 ரூபாய் பாட்டில் பாலாஜி மூலமாக வரக்கூடிய சோதனையை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுமைப்படி போதாத குறைக்கு தமிழகத்தில் சென்ற 22ஆம் தேதி ஜனவரி மாதம் 4000 கோடி ரூபாயான பத்திரங்கள், அதாவது இது பாண்ட்ஸ், ரிசர்வ் பேங்க் பாண்ட்ஸ் வாங்கி வச்சாங்க. ஏலத்துக்கு விட்டாங்க. அவங்களுக்கு கையில பணம் கிடையாது. திவாலாகிவிட்ட தமிழக அரசாங்கம். மு.க. ஸ்டாலினை மீண்டும் அரசாங்கத்திற்கு வந்தால் எப்படி மத்திய அரசாங்கத்தில் பாஜக எனக்கு பணம் தரதில்லைன்னு சொல்வது, அதை நீடிப்பார். அந்த மு.க. அழறதை நீடிப்பார். சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாருன்னு வச்சுங்க, பாஜக ஏதான கடன் கொடுக்கிறதோ இல்லை வேற ஏதாவது கொடுக்கறதோ, எப்படி ஆந்திர பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் சர்க்கார் நடக்கிறார்களோ அது மாதிரி நடத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை செய்வார்கள். மத்திய அரசு உதவி செய்யும். எனினும் கருணாநிதியினுடைய மகன் மு.க. ஸ்டாலினுடைய நடத்தை ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் ரகுராம் ராஜன் அவர்கள் அறிவித்தபடி, அவர் தான் தமிழ்நாடு திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவர், அவருடைய அறிவித்தபடி 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு மொத்த கடன் இருக்கிறது தமிழகத்தில். அதாவது ஒவ்வொரு தலைமகனுக்கும் தமிழகனுக்கும் 8 கோடி தமிழர்களுக்கும் தலையில் 1.5 லட்சத்தி சொச்ச ரூபாய் கடன் இருக்கு. இது எப்படிங்க? சோ இதெல்லாம் ஒரு பூமரங் ஆகும், உங்க முதல்ல பிரதிபலிக்கும், எதிரொலிக்கும். அப்போ ஆட்சிக்கு இதையெல்லாம் பொதுமக்கள் புரிந்து கொண்டு தான் வாக்களிப்பார்கள். இந்த பணத்தை திவாலாக்கி விட்டது, மொத்தம் நக்கிட்டு போயிட்டாங்களே சார். அந்த கஜானாவை ஒண்ணு கூட சுரண்டிட்டாங்களம்மா. பழனிவேல் தியாகராஜன் நேற்று இந்தியா டுடே கான்பரன்ஸ்ல கூட சொல்றாரு, தங்கம் தென்னரசு சரியாவே பயிற்சி செய்ய முடியவில்லை என்பதை மறைமுகமாக சொல்லி காண்பித்தாரு. பணம் வசதி இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படிங்க நீங்க 10,000 கொடுக்குற, 2000 கொடுக்குற? எடப்பாடி பழனிசாமி தரப்போறேன்னு சொல்றாரு. இவர் தந்துட்டு இருக்காரு. எங்க கொடுக்கிறாரு இவரு? அனதர் 5,000 எப்படி கொடுக்க போறாங்க? அதுக்கு தான் இப்ப எடப்பாடி 10,000 சொன்னாரு.
இவங்க என்ன பண்ணி அதுக்கப்புறம் திமுக சப்புன்னு அடிச்சு சுப்புன்னு போயிட்டு பாருங்க. அப்ப இபிஎஸ் அவர்களுக்கு வந்து சென்டர் வந்து ஹெல்ப் பண்ணும், அதனால அவர் சொல்றாரு அப்படிங்கறத ஏத்துக்கலாம். இது அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு உருவாகும். இல்ல அப்படி நீங்க ஒன்னே ஒண்ணு பாருங்க, வேலூர் மாநாட்டில் 2024 பிரதமர் நரேந்திர மோடி பேசும் பொழுது, வேலூரில் வந்து பேசும்போது எனக்கு பிரதிதினம் கடிதம் எழுதுகிறார் அவர் வந்து தமிழ்ல கூட கையெழுத்து பாட முடியல அவரால். ஆனா ஒவ்வொரு கடிதத்திலும் மூக்கால அழறாரு. அவரு அழுதுட்டே இருக்க, ரோத்தே ரேத்தாக பிரதான் மந்திரி முக்கிய மந்திரின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்றாரு ஹிந்தியில. அழுது கொண்டு எப்ப பார்த்தாலும் பணங்க, யார பார்த்தாலும் பணங்க. அதனால அவங்க வீட்டு குடும்பத்துல இன்ப நிதி, உதயநிதி, அந்த நிதி, இந்த வந்த நிதி, போன நிதி, இருக்கிற நிதி, அந்த நிதி பேர் வச்சுக்காங்க. மீதி பேரெல்லாம் பைத்தியக்காரங்க, இவங்க தான் நல்லவங்களா? ஆளுநர் ஒழிக, காங்கிரஸ் ஒழிக, ராகுல் காந்தி ஒழிக, மோடி ஒழிக, அமித்ஷா ஒழிக. காங்கிரஸ் ஒழிகன்னு அவங்க சொல்லவே இல்லையே. நாளை சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க பாருங்க. காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? கிட்டத்தட்ட மார்ச் 5 வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் டிவிகேவோட போவாங்களா இல்லை வந்து திமுக கூட்டணியிலே நீடிப்பாங்களாங்கிற டவுட்டு ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்கு. பட் வந்து மார்ச் 5 வந்து ராகுல் காந்தி அவர்கள் வர இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தாவேகா தரப்புல வந்து கூட்டணி உறுதிப்படுத்திட்டதாகவும் சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டிவிகே காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து 100% வந்துரும்னு சொல்ல முடியுமா? நான் மூன்று முக்கிய விஷயங்களை திரைமறைவில் நடந்ததை வெளிச்சத்திற்கு கொண்டு வதில் ஆசைப்படுகிறேன். இன்க்ளூசிவ் நேயர்களுக்கு ஒரு செய்தி. ராகுல் காந்தியும் தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயும் 3-4 முறை தொலைபேசியில் பேசிக் கொண்டு விட்டார்கள். பிரசாந்த் கிஷோர் என்று சொல்லக்கூடிய பீகாருடைய ஒரு பிராமணர் 2021 எப்படி திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தாரோ அவர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிரியாகி மாறிவிட்டார். விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் நண்பனாகிவிட்டார். அவர் தான் போடக்கூடிய தூபங்கள் இதெல்லாம் நடந்து இதனுடைய இம்பாக்ட் வந்து வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக இருக்கும். பிரசாந்த் கிஷோர் சொல்லிக் கொடுப்பதைத்தான் விஜய் செய்கிறார். அதற்காகத்தான் அவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். உங்ககிட்ட இந்த சொன்ன பிறகு 2 கேள்வி. கேசி வேணுகோபாலும் மு.க. ஸ்டாலினும் 2 முறை சந்திச்சுருந்தாங்களே, ஒரு புகைப்படமும் ஒரு வீடியோ வந்ததுங்களா? ஏங்க அந்த வீடியோ போடவே இல்லை. ஒன்னும் எதனால வரலன்னு சொல்றீங்க? ராகுல் காந்தி வந்து ஒரு நாளான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிருக்க வேண்டியதான். ஏன் பேசாததுடைய காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க 5ஆம் தேதி வராங்கிறீங்க. 5ஆம் தேதி பார்த்து ஒண்ணு வேணும், ஒரே ஒரு சின்ன ஒரு போன் எடுத்து பேச வேண்டியது தானே. உங்களுக்கு உங்க கைபேசி உங்ககிட்ட இருக்குது தெரியுது, அவங்க யார் பேசுறாங்கன்னு தெரியுது. மு.க. ஸ்டாலின் நம்பர் ராகுல் காந்தி கிட்ட இல்லையா? ராகுல் காந்தி நம்பர் மு.க. ஸ்டாலின் இல்லையா? அப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லையா? இது எங்க பேசினது? இந்த மாதிரி பிரச்சனையை விட்டுருக்குமே. பீகார் மாதிரி தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக நிறுத்த மாட்டேன் என்று ராகுல் காந்தி எப்படி அடம் பிடித்தாரோ அதே அடத்தை தமிழ்நாட்டில் பிடிக்கிறார். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக நான் மொழிய மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2019 ராகுல் காந்தி பிரதமர் ஆக்கினார். 2024 யார் வரக்கூடாதோ நாங்கள் நிரூபிப்போம், அதன் மறந்து மொழி வந்து உட்காந்துட்டான் அந்த இடத்துல. ஆக மொத்தம் திமுக செய்வது 2019 7 வருடத்தில் பொய்யை தவிர புழுகை தவிர செய்தது கிடையாது. அதை ராகுல் காந்தி புரிஞ்சுக்கிட்டாரு. தமிழ் வெற்றி கழகத்திற்கு 30% ஓட்டு இருக்குன்னு விஜய் சொல்றதுக்கிட்ட பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொன்னப்பறம் அது எஸ் வி வில் கோ வித் தம். நம்ம 2 பேர் சேர்த்துட்டு 40 ஆயிடும், மீதி பேர் வந்தானா 5. இப்ப மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோவுடன் ஓப்பனாவே பேசியிருக்காரு ராகுல் காந்தி. அதை வைகோவே எங்கிட்ட பரிமாறி கொண்டது, அது வெளியில சொல்லக்கூடாது சிலதெல்லாம். இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து காங்கிரஸ் உடனான கூட்டணியை விரும்புறாரு. ஆனா ராகுல் காந்தி அதை விரும்புறாரா அப்படிங்கறதா இங்க குவெஸ்சன் மார்க். 5ஆம் தேதி தெரியும். 5ஆம் தேதி சுற்றுப்பயணம் கூட தள்ளி போகப்படும். முதலமைச்சருடைய பிறந்த நாள், அதுக்கு வாழ்த்து கூறுவார் ராகுல் காந்தி. கண்டிப்பாக சுகமான மழை வரக்கூடிய நிலைமையில் வரும். அப்படி வரக்கூடிய வந்ததுன்னா திமுக தாவேகா இருங்குமே விரோதமான கட்சிகளாக இருப்பதனால் தமிழக காங்கிரஸில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை திமுகவில் இணையாரா இல்லை திமுகவை உடைத்துக் கொண்டு காங்கிரஸை பிளவுபடுத்தி ஒரு செக்ஷன் ஆஃப் காங்கிரஸ் திமுக போகுமா அல்லது விஜயுடன் போகுமா என்று எது இருந்தாலும் காங்கிரஸ் வர்த்திகளா ஸ்பிரிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், சசிகலா கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா காங்கிரஸ் பிளவுபட்டு
தமிழக காங்கிரஸ் செல்வ பெருந்தகை, தமிழக காங்கிரஸ் மாணிக் தாக்கூர் என்று பிரிந்தால் ஒரு செக்ஷன் விஜயோட போயிடுவாங்க. அப்போ வந்து விஜய் அவர்களோட காங்கிரஸ் வந்து ஒரு பார்ட்டே போனா கூட அந்த கூட்டணி அப்படிங்கிறது எப்படி அது வந்து பலம் வாய்ந்த கூட்டணியாக மாறுமா? விஜய்க்கு அது ஒரு அட்வான்டேஜா மாறுமா? விஜய்க்கு அட்வான்டேஜாக மாறும், கண்டிப்பாக மாறும். ஆனா திமுகவை பலவீனப்படுத்தும். இத்தனை நாள் பலூன் மாதிரி, அந்த கேஸ் பலூன் மாதிரி. நான் சென்னையில இருந்த போது நான் சொல்றது ஒரு 1980s 85s எல்லாம் அங்க சென்னையில பெரிய பலூன் விடுவாங்க. 20 ரூபா கொடுத்தா அவ்வளோ பெரிய பலூன் கிடைக்கும். அதை அவுத்தி விட்டா மேல பறந்து விடும், கீழே பிடிக்க முடியாது உங்களால, வெயிட்டா இருக்கும். அந்த வெயிட் இல்ல, இழுக்கு வரத்த. அந்த மாதிரி திமுக ஆயிடுச்சு. இப்போ பலூன் பெருசா இப்படி போயிடுச்சு. பலூன் என்னைக்கான ஒரு நாள் வெடிக்கும். அந்த வெடிக்கிறதுக்கு தான் ஒரு ஊசியா விஜய். என்ன இருந்தாலும் என்னுடைய பாலிசி 80-80-80. நீங்க என்ன பண்ணிக்க. திமுக தோல்வி அடையும் என்பதுதான் என்னுடைய கடைசி கருத்து கணிப்பு. சசிகலா அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஏரியால அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குதா? அவங்க வந்து அவங்களோட டோன் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும்? இன்னைக்கு அவங்க அந்த அம்மாவுடைய ட்வீட்டை, சசிகலா ட்வீட்டை பார்த்தீங்கன்னா, she may join EPS camp. அந்த EPS நேரம் இல்லாட்டா கூட பாஜக டிடிவி தினகரனோட இருப்பார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். இல்லையே, டிடிவி அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் மோதல் போக்கு இருக்கு. அதனால ஜாயின் பண்றது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரில நாங்க ஜாயின் பண்ணுவாங்க. தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரெட்டலை ஆட்டு இருக்குதா சொல்லுங்க, ஓபிஎஸ் இருக்குதா? ரெட்டலைக்கு தான் நம்ம முக்கியம். இப்ப திமுகவுக்கு வந்து உதயசூரியன் வந்துச்சு, அவங்க எது போல. ஆனா இப்ப ஒரு வாஷிங் மிஷின் பூஜா வந்துடுச்சு பாருங்க. உதயசூரியனுக்கு சின்னம். ஏன்னா ஓபிஎஸ் வந்துட்டா நல்லவர் ஆயிட்டாரு. நேற்று அந்த எவர் போனாரு, அன்வர் பாஷா போனாரு, மைத்ரேயன் போனாரு, மனோஜ் பாண்டியன் போனாரு, அந்த உன்னுத்தர் போனாரு, எல்லாருமே போயிட்டாங்க. அவங்க எல்லாம் ஊழல்லாம் இப்ப கிடையாது. இப்ப வாஷிங் மிஷின் ஆயிடுச்சா திமுக? இதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக மீது பல அவப்பெயர்கள் இருப்பதனால் பொதுமக்கள் அவர்களை விரோதிக்கிறார்கள். சாராயம், போதைப் பொருள் தான் அவருக்கு விரோதமாகத்தான் மாறும் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. நீ என்னதான் நீ ஹைப் பண்ணுங்க. நீங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஊழலால வீழ்ந்த கட்சி அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ வந்து காங்கிரஸோட ஒரு பார்ட் வந்து டிவிகேவோட போயிட்டு ஜாயின் பண்ணி அவங்க கூட்டணி வச்சா கூட டிவிகேக்கு இருக்கக்கூடிய அந்த தூய சக்தி அப்படிங்கிற முகம் வந்து அப்ப கேள்விக்குள்ளாக்கப்படும்ல. கேள்விக்கு இப்ப செங்கோட்டையன் போய் வச்சுட்டு இருக்காரு. செங்கோட்டையன் இல்லாதா? ஒரு இடத்துல நீங்க காம்பன் பண்ணி தான் ஆகணும். தமிழ் வெற்றி கழகம் ஆரம்பத்தில் அதிகமாக இந்த கரூருக்கு பிரேக் போட்டாங்க ஸ்டாலின். அதுதான் வேலூர் மீட்டிங்ல சொல்லி காமிச்சாரு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் இப்போ நம்ம செங்கோட்டையின் பக்கத்தை வச்சிருக்கிறதே ஒரு இழுக்கு தான், யாரும் இல்லைங்கிற. மு.க. ஸ்டாலினுடைய அனுபவத்தில் அவர் விஜயை நெசுக்கினார், பொசுக்கினார், கிரஷ் பண்ணாரு கரூர்ல. அதுல இருந்து வெளில வந்துட்டாரு. விஜய் வந்து இஸ் நாட் லைக் ரஜினிகாந்த் ஆர் கமல்ஹாசன் சரண்டர் பிஃபோர் ஸ்டாலின். அந்த விஜய் தன்னுடைய காட்டை நாளை மறுநாள் ஒரு அறிக்கை விட இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அதுல இருந்து பாருங்க, இன்னும் தேர்தல் சூடு பிடிக்குமா? தமிழ்நாட்டுல விட மாட்டாங்கம்மா. இதனால ஒரு நாள்ல வந்து இப்போ சில தொலைக்காட்சிகள் ஜாதா அடிச்சு தொங்கு சாதைகள் சொல்றாங்களா, அதெல்லாம் விட்டுருங்க. யூடியூப்லயும் பொது கருத்துலையும் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எவ்வளவு அவப்பெயர் இருப்பது தெரியும், தெல்ல தெளிவாக தெரிகிறது. இன்னைக்கு எலெக்ஷன் வச்சீங்கன்னா 85% அகைன்ஸ்டா இருக்காங்களே ஜனங்க. 5000 வாங்கி, அக்கா சொன்னாரு 5000 வாங்கிக்க விசிட் போடுங்க எனக்கு விஜய் சொன்னாரு வேலூர்ல. ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் திருப்பத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவிலையும் வந்து காங்கிரஸ் விஜய் கூட்டணி வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சுன்னு சொல்றாங்க. அதை பத்தி ஏதாவது தகவல்கள் இருக்கா? பாண்டிச்சேரி பத்தி ஏன் விட்டீங்க? பாண்டிச்சேரி அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பாண்டிச்சேரியில இருந்து புஷி ஆனந்த் வராரு, அவங்க எல்லாம் they are in touch with Congress also. பாண்டிச்சேரியிலையும் அது உறுதியாயிருச்சா? ஆமா, வி நாராயணசாமி விஜயனுடைய ஆதரவாளருடன் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். பாண்டிச்சேரி காங்கிரஸ் விஜய் வேண்டும் என்கிறது. அவங்களுக்கு இப்போ நீங்க உங்க வீட்டுல உங்க பிரதருக்கோ இல்ல உங்க அப்பாக்கோ இல்ல என்னுடைய பையனுக்கோ அங்கே டெல்லியில கடை வாங்க கடைக்கு போனேன்னு வச்சுங்க, அங்க வந்து பை 1 get 1 ஃப்ரீன்னு இருக்குது. நீங்க ஒரு ஷர்ட் வாங்கினீங்கன்னா ஒரு ஷர்ட் ஃப்ரீ. தமிழகத்தில் கூட்டணி அமைத்தால் தாவேகாவுடன் காங்கிரஸ் 1 buy 1 get ஃப்ரீ. பாண்டிச்சேரியிலும் ஃப்ரீ,
கேரளாவிலும் ஃப்ரீ. இந்த அனாலஜி வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலை வச்சு பார்த்தீங்கன்னா, விஜய் மீது மோகம் இருப்பது கேசி வேணுகோபாலுக்கு அதுதான். விஜய் என்பவர் குறைந்தது 8-10% கேரளாவில் வைத்திருக்கிறார், தமிழ் பேசுற இடத்துல. இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டுல ஒரு ஓட்டு கூட முக்கியமா? நீங்க யார் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, திமுக என்ற ஒரு தீய சக்தி என்று விஜய் சொன்னாலும் அது 200 வாக்குகள் 300 வாக்குகளில் தோப்பார்கள் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. திமுக ஆட்சி 2-0 வராது, அடித்து போட்டு சொல்லலாம். தமிழகத்துல 4 முனை போட்டி. சீமான் அவர்களுடைய நிலை வந்து யாருமே அவரை பற்றி பேசுவது கூட இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்ப சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி வந்து இந்த முறை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கா, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒன்னே ஒன்று, அவர் ஒரு கட்சி நடத்திட்டு வர்றாருமா, டெஸ்டட் பர்சன். அவர் தன்னுடைய பர்சன்டேஜை ப்ரூவ் பண்ணிட்டாரு. 234 தொகுதிகளுக்கும் அவர் போட்டுட்டாரு கேண்டிடேட். அவர் ஈஸ் ஆன் சோலோ மெஷின். எக்கலே சலோன்னுட்டு உங்க ஹிந்திலையும் பெங்காலிலையும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தனியா போறாரு. அவர் ஓட்டை பிரிச்சாருன்னா அது கூட விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சாதகமாக இருக்கும், திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். விஜய் அவர்களுடைய வேலூர் ஸ்பீச் நீங்க பார்த்திருப்பீங்க, அதை பத்தி ஒரு 2 லைன்ஸ் சொன்னா நம்ம முடிச்சிருக்கோம். விஜயோட பேச்சு அன்னைக்கு புதுசா சொன்னது which attracted me. நான் டெல்லியில இருந்து கேட்ட பொழுது, திமுகவுடைய தோழமை கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள், காங்கிரஸ், ஈவன் எம்டிஎம்கே, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே கஜானா பெட்டி, என்ன சொன்னாரு, கலானா பெட்டி, கல்லா பெட்டி அடிச்சாரு பாருங்க ஒரு அடி. அதுதாங்க டேர்னிங் பாயிண்ட். அதுதான், அது காங்கிரஸையும் அவர் திட்டினார் என்று சொல்லாம கூட கண்டிப்பாக அது ஒன்று அட்ராக்ட் பண்ணிச்சு. செகண்ட் திங், எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆஸ் எ ஆக்டர் அவர் வந்து இன்னும் பாலிடிக்ஸ்ல ட்ரெயின் ஆகாதவர். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அவர் திமுகவை ஒண்டி எதிர்த்திருக்கமே தவிர அதிமுகவுடன் சென்றிருந்தால், மோடியுடன் சென்றிருந்தால் தமிழகத்தில் அவர் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகியிருக்க முடியும். இருந்தாலும் அவர் 2 படகுகளில் பயணம் செய்தால் ஒரு படகு கவிழத்தான் கவிழும். 300 பவன்ல இவன் கவர்றால படகு கவிழ்தான் தெரியாது. இருந்துக்கணும், அவர் அன்று சொன்னது வேலூரில் மலைப்பாங்கான இடத்தில் பிரசவத்திற்கு ஆஸ்பத்திரி கட்டி தருவேன் என்று சொன்னதுக்கு அவர் சல்யூட் அடிக்கணுமா அவரை. ஆனாலும் அது வந்து பிராக்டிகலி பாசிபிள் இல்லைன்னு கூட சொல்றாங்களே நிறைய பேர். அம்மா ஒன்னே ஒண்ணு, பிராக்டிகலி பாசிபிள் இல்லைன்னா இப்ப பாருங்க, ஒரு ஆகாய விமானத்தை போய் கிராமத்துல கட்ட முடியாது, அது இம்ப்ராக்டிகல். அது எங்க கடத்தணும் தெரியும், அதுக்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அது ஏற்பாடு செய்வதற்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை பக்கத்தில் வச்சு கொண்டால் அவர் கண்டிப்பாக அதை மொழிபெயர்த்து தருவார்கள். விஜயினுடைய அந்த பிரசவ ஆஸ்பத்திரி ரோடு போட்டு தருவேன்னு சொல்றதெல்லாம் வரவேற்கத்தக்கதாகத்தான் நான் நினைக்கிறேன். இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது 2 கட்சிகளிலிருந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ், தவணை முறையில் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்ல ஆரம்பித்தது வரவேற்கத்தக்கது. திமுக மாதிரி 500 வாக்குறுதி கொடுத்துட்டு 400 அப்படியே நாம போட்டாங்களா, அது மாதிரி கிடையாது, தவறானது. அப்ப இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது தமிழ்நாட்டுல பெருசா ஒண்ணும் இல்லைன்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. ஒண்ணும் வேண்டாமா, தமிழக சட்டமன்றத்தை நான் 100 நாட்கள் வருடத்திற்கு நடத்துவேன், 5 வருடத்தில் 500 நாட்கள் நடத்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர் 116 நாள் தான் நடத்திருக்காங்க. அதுக்கு அப்பா என்ன பதில் சொல்ல போறாரு? நேரடி தொலைக்காட்சி பண்றேன்னாரு. அதனுடைய இதை நான் வரவேற்றோம் அப்போ 2022ல. இப்ப பாருங்க 2021ல போட்டது இது வரைக்கும் அவங்க கட் பண்ணி தானே காமிக்கிறாங்க. தொலைக்காட்சி நேரம் பண்ணலையே, டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ணலையே. இதெல்லாம் தான் ஒரு விரோதமா போகிறது. அதை மறைத்தாலும் பொதுமக்கள் கண்டிப்பாக போதைப் பொருள் மூலமாக, சாராயத்தின் மூலமாக பெண்கள் விதவைகள் 22,000 விதவைகள் ஆகிக்கிறாங்க இந்த வருஷத்துல. அது வந்து ஒரு ஷாக்கிங் டைம். அதனால்தான் திமுக ஆட்சிக்கு வராது என்று அடித்து போட்டு சொல்லலாம். அவங்க நிறைய ஸ்கீம், டெய்லி ஒரு ஸ்கீம் வந்து கொடுக்குறோன்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் வந்து பலன் அளிக்காதா? அதால பலன் பெற்றவர்கள் திமுகவுக்கு தானே ஓட் பண்ணுவாங்க. அப்படி ஒண்ணும் கிடையாது. கடைசி நிமிஷத்துல மாறுதல்கள் எது ஒன்றும் நடக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். பாலிடிக்ஸ்ல எனிதிங் கேன் ஹேப்பன். இது வந்து ஓபிஎஸ் வருவான்னு நினைச்சாங்களா யாராவது? இந்த மாதிரி ஒரு கொண்டுவான்னு நினைச்சாங்களா? ஒரு துரோகத்தனமான செயலை செய்தார் அல்லவா. 3 முறை அம்மையாரால் நிறுவப்பட்டவர் முதலமைச்சராக. அவரே எப்படி போய் பண்ணாங்கன்னா, அப்ப திராவிட கழகம் அப்ப இல்லைங்களா? ஏன் இவர் அண்ணா படத்தை வச்சுக்கிறாரு, மு கருணாநிதி ஸ்டாலின் படத்தை வச்சுப்பாரா? இப்போ
ஜெயலலிதா படம் எங்க போச்சு? இப்போ இன்னைக்கு ஏன் காணும் அவர் பையில? துரோகம். மிக்க நன்றி சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.